விறகு அடுப்பில் மண்பானை அடுப்பில் வச்சு அதுக்கு பேர் மண் சட்டி, குழம்பு சட்டி. மீன் குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். மற்ற குழம்பும் வச்சாக்கா நல்லா டேஸ்ட்டு வரும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் இப்படி தொடச்சிட்டு காஞ்சிரும் பானை. காய விட்டு இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், சுத்தமான எண்ணெய். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அப்படி தான் நாங்கள் ஆட்டி வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன சமையல் பார்த்திங்கன்னா, பாரம்பரியமான கொள்ளு குழம்பு வைக்கிறேன். சளி பிடிச்சா, காய்ச்சலுக்கு, சளிக்கு, இருமலுக்கு குழம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெய் போட போகிறேன்னா, எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க மக்களே. கடுகு போடுறேன். சும்மா நம்ம ஒரு குத்து மதிப்பாக அள்ளி போட்டால் போதும். ஸ்பூனில் தான் போடணும்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு நிதானமாக போட்டால் போதும். எல்லாத்துலேயும் 2 அஞ்சரை பெட்டில் அப்படி வச்சுக்கிட்டு போடணும். போட்டு வெடிச்ச உடனே நம்ம நச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு மஞ்சளில் கொஞ்சம் லேட் ஆகும். முதல்ல வெங்காயத்தை போடுறேன், அப்புறம் பூண்டை போடுறேன். ஒரு பொன்னரமாக வரவும் மண் சட்டி சூடேற தொட்டிக்கு இப்படி இருக்கும். சூடேறிச்சுன்னா சீக்கிரம் சமையல் ஆகிடும். கண்ணாடி பாத்திரத்தில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி 3ஐயும் ஒன்றா கொட்டிட்டேன். இப்போ அது வதங்கி இருக்கையில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியம்பழம் எடுத்துக்கணும். புளியம்பழம் எடுத்து கரைச்சிக்கிட்டு இதில் மிளகாத்தூள் போடுறேன். தனித்தனி மிளகா பொடியெலாம் போடுறோம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி இருக்கிற மிளகா பொடியை போட்டால் கொள்ளு குழம்பு ரெடி ஆகும். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. கொள்ளு வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன் கொள்ளு ரெடியாக. இதில் நம்ம மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். வெயில் நேரம் உரப்பு கம்மியாக வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது கரைச்சி வச்ச புளியம்பழம். குத்து மதிப்பாக வச்சோம்னா குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் மக்களே, இப்படி இந்த கண்ணாடி பதத்தில் இருக்கிற ஊற்றி நல்லா கொதிய விட்டு வேக விட்டோம்னா அந்த குழம்பு சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மக்களே பாருங்கள், குழம்பு ஊற்றியாச்சு. ஆமாம், முதல்ல பெரிய பாக்கெட்டில் கொட்டுறேன்ல, பாக்கெட் அங்கே இருந்துச்சு, அதனால் கொட்டிருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள், இதை பார்த்துட்டு எப்படி வச்சுங்கிறத பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தாதான் எல்லா டேஸ்ட்டும் தெரியும். நீங்கள் பார்க்காமலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு லைக் பண்ணுங்கள். பாய் பாய். அம்மா இந்த பெருங்காயம் போடுறேன். பெருங்காயத்தை அப்படி குழம்பு கூட்டவும் போட்டுறணும். இதை நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் செஞ்சுட்டு, ஏன்னா எங்கள் வீட்டிலே இருந்த கொள்ளுது. நீங்கள் விலைக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இதை பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா. ஓகே, பாய்.